ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேபர் போஷ் தொழில்நுட்பம் பூமியில் வரலாற்றிலேயே அதிக மக்கள் தொகையை தக்க வைக்க உதவிய மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம். இந்த செயல்முறை பூமியின் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான நைட்ரஜன் வாயுவை பிரிச்செடுத்து பயிர்களுக்கு தேவையான அம்மோனியாவை மாற்றுறது தான் இந்த தொழில்நுட்பம். இது 2 ஜெர்மன் வேதியியலாளர்களால் படிப்படியாக உருவாக்கப்பட்டது. ஒருவர் ஃப்ரிட்ஸ் ஹேபர் இந்த வேதியியல் வினையின் அடிப்படை கொள்கையை கண்டுபிடிச்சார். ஆய்வக மட்டத்தில் வெற்றிகரமாக செய்து காட்டினார். இரண்டாமவர் கார்ல் போஷ். அவர் இந்த செயல்முறையை அதிக அழுத்தம் மற்றும் வெப்பநிலையில் தொழிற்சாலையில் பயன்படுத்த தேவையான இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸை உருவாக்கினார். இது 1909 1913 காலகட்டத்தில் நடந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மக்கள் தொகை ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு இருந்தது. பயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்தான நைட்ரஜன் ரொம்பவும் கம்மியாகும். அதாவது எடுத்துக்காட்டாக சிலி நாட்டில் இருந்த நைட்ரேட் படிமங்கள் எல்லாமே தேர்ந்து போயிட்டே இருக்கு. மண்டலத்தில் 78% நைட்ரஜன் இருந்தாலும் அதனோட 3 பிணைப்புகளை உடைச்சி அதுக்கப்புறமா அதை தாவரங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சேர்மமாக உருவாக்குறது ரொம்பவும் கடினமான ஒரு விஷயமா இருந்தது. அப்போது மனிதகுலம் எப்படி தேவையான அளவுக்கு உணவை உற்பத்தி செய்யும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்தது. இந்த ஹேபர் போஷ் செயல்முறை அதற்கு நிரந்தரமான நேரடியான ஒரு தீர்வாக அமைந்தது. அந்த செயல்முறை எளிதானதாக இருந்தது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது மிகவும் கடினம். அந்த செயல்முறை என்பது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் மற்றும் ஹைட்ரஜனிலிருந்து அம்மோனியாவை உருவாக்குவதுதான் அந்த செயல்முறை. இதற்கு அதிக ஆற்றல் தேவைப்பட்டது. சில கடினமான நிபந்தனைகளும் தேவைப்பட்டது. 150 முதல் 250 மடங்கு வளிமண்டல அழுத்தம் தேவைப்பட்டது மற்றும் வெப்பநிலை 400 டிகிரி முதல் 500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை தேவைப்பட்டது. ஃப்ரிட்ஸ் ஹேபர் ஆய்வகத்தில் இந்த சிறிய வினையை உருவாக்கினார். ஆனால் கார்ல் போஷ் இந்த அழுத்தம் மற்றும் வெப்பநிலையை தாங்கும் விதமான பிரம்மாண்டமான தொழிற்சாலை உலைகளை வடிவமைத்தார். இப்படியாக வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனில் இருந்து அம்மோனியா தயாரிக்கப்பட்டது. இந்த அம்மோனியாவை பயன்படுத்தி யூரியா, அம்மோனியம் நைட்ரேட் போன்ற செயற்கை நைட்ரஜன் உரங்கள் அதிக அளவில் தயாரிக்கப்பட்டன. இதனால் உணவு தானிய உற்பத்தி பல மடங்கு அதிகரித்து உலகின் பஞ்சம் தவிர்க்கப்பட்டது. இந்த செயல்முறை காற்றிலிருந்து ரொட்டி, பிரெட் ஃப்ரம் ஏர் என்று அழைக்கப்பட்டது. இந்த செயல்முறை காரணமாக 20ஆம் நூற்றாண்டில் உலக மக்கள் தொகை வியத்தகு அளவில் பெருகியது. பாதிக்கும் மேற்பட்டோர் ஹேபர் போஷ் செயல்முறையால் உற்பத்தி செய்யப்படும் உரங்களால் விளைந்த உணவை நம்பி வாழ்கின்றனர் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அம்மோனியாவிலிருந்து நைட்ரிக் அமிலம் தயாரிக்கப்பட்டு அது வெடிபொருட்களாக அம்மோனியம் நைட்ரேட்டாக தயாரிக்கவும் படுகிறது. இது போர் தொழில்நுட்பத்தில் பெருந்தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஃப்ரிட்ஸ் ஹேபர் 1918ஆம் ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசை பெற்றார். கார்ல் போஷ் 1931ஆம் ஆண்டில் பெற்றார். இந்த பெரும் வரப்பிரசாதமாக இந்த அம்மோனியா கண்டுபிடிப்பு இருந்தாலும் சவால்களையும் இது உருவாக்கியுள்ளது. ஆயினும் இந்த செயல்முறை நவீன உலகின் உணவு பாதுகாப்பிற்கு அடித்தளமிட்ட ஒரு மகத்தான விஞ்ஞான மற்றும் பொறியியல் சாதனையாகும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொன்னான நேரத்துக்கு நன்றி.